ஹாகேஸ் நீங்கள் நம்ம மூவியில் ஆக்சிடென்ட் ஆன் ஹில் ரோடு விபத்து பகுதி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினுக்கு லண்டனில் வேலை கிடச்சிருக்கும். அதனால ஜாலியாக இருப்பார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஒரு சமயம் அப்படியே நைட்டில் அப்படியே ரோட்டில் ஜாலியாக கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. சரக்கு அடிச்சிருக்காங்க. அதனால் சரக்கு தலைக்கேறி எதிரில் வர ஒருத்தர் மேலே காரை விட்டுறாங்க. ஒன்று அவங்களும் மயக்கம் விட்டு வந்துடுறாங்க. இது மட்டும் வெளியில் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஏன்னா இவங்க லண்டனுக்கே போக முடியாது, விசா எடுக்கிற பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு உடனே காரை தூக்கி போட்டு போய் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட போய் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த அடிபடுறவர் உயிரோடு தான் இருக்கார். இப்போ இறுதியில் ஹீரோயினி இவங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, இவங்க லண்டன் போனாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்குது. எந்த இடத்துல போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம ஹீரோ செய்கிற காரியமாக நல்லாவே இருக்குது. அதேமாதிரி இந்த படத்தில் ஹீரோயினை ஃபேஸ் பண்ணி வருது. அவங்கள ஃபாலோ பண்ணால் அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த சமயத்தில் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி அதனால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படத்தில் பிஜிஎம் பொறுத்தவங்க நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு செலக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை நல்ல கதையாக இருந்தாலும் இவங்க எந்த ஒரு கேரக்டரும் நல்ல டெப்த்தாக எழுதலை. லேனோ தானம் தான் இருக்குது. அதனால் யாரை ஃபாலோ பண்ணாலும் அந்தளவுக்கு முழு படத்தை பார்த்த மாதிரியான திருப்தி இல்லை. படத்துடைய டூரேஷன் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஜவ் போட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். படத்துடைய ட்விஸ்ட் நீங்களும் ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். அதேமாதிரி சொன்ன படத்துடைய பிஜிஎம் நல்லா இருக்குது. அது சினிமாட்டோகிராஃபி சூப்பரான ஒரு செலக்டாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லைங்க. ஏனோ தானோ தான் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதனால் ஃபேமிலி தனியாக பாருங்கள். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி எடுத்த ஒரு புதிய மூவி ரீல் சந்திப்போம்.